அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 22. ஏய் மயங்கிடாத, கண்ணத்தொர என்று சொல்லிக்கொண்டே வந்தவன் சற்று தூரத்தில் இருந்த மரங்களையும் அதன் அருகே இருந்த நீர் தொட்டியையும் பார்த்துவிட்டான். அதை நோக்கி சென்றான். கிட்டத்தட்ட ஓடினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே இருந்த மர நிழலில் அவளை படுக்க வைத்துவிட்டு நீரை நோக்கி ஓடினான் ருத்ரன். நீரை எடுக்க பாத்திரம் எதுவும் இல்லாமல் போக சுற்றிலும் தேடினான். ஆருவின் காலடியில் ஒரு பாத்திரம் இருந்தது. வேகமாக வந்து குனிந்து அதை எடுத்தவன் ஆருவின் பாதங்களை பார்த்தான். கன்றை சிவந்து சிறு சிறு புண்களாக 2 பாதங்களிலும் இருந்தது. அங்கே அமர்ந்தவன் அவள் கால்களை எடுத்து தன் தொடையில் வைத்தான். மெதுவாக காயங்களை தொட்டு பார்த்தவன் அவள் கால்களை மெதுவாக கீழே வைத்துவிட்டு தண்ணீர் எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளித்தான். மெதுவாக கண்களை திறந்தவள் எழுந்து அமர்ந்தாள். அவளை கைகளில் தூக்கிச் சென்று அந்த நீரினால் கால்களை நனைத்தான். பின்பு அவளை அங்கே அமர வைத்தவன் அருகே இருந்த கொய்யா மரத்தில் ஒரு கனியை பறித்து கழுவி கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தான். அவளும் மறு பேச்சின்றி வாங்கி உண்டாள். இப்பொழுது கொஞ்சம் தெம்பு வந்தது போல் இருந்தது. என்ன, கிளம்பலாமா? எந்திரி என்று கைகளை நீட்டினான். எழுந்து நின்றவளை கைகளில் தூக்கி கொண்டான். ஐயோ வேண்டாம், நானே நடந்து வாரேன், வாயை மூடு என்று கத்திவிட்டான். அவ்வளவுதான். பயத்தில் வாயை இறுக மூடிக்கொண்டாள். வீட்டின் அருகில் உள்ள தெரு வரை தூக்கி வந்தவன் அங்கே அவளை இறக்கிவிட்டு வா என்று அவள் கைகளை பிடித்து அழைத்து சென்றான். மதிய வேளை என்பதால் யாரும் வெளியே இல்லை. வீட்டின் உள்ளே வந்ததும் அவளை ஒரு இருக்கையில் அமர வைத்தவன் ஜனனியிடம் கூறிவிட்டு சென்று விட்டான். ஜனனி ஆருவிடம் வந்து விசாரித்துவிட்டு அவளை அவள் அறையில் விட்டு வந்தாள். வந்தவள் அழுது கொண்டு நின்றிருந்த பவித்ராவை பார்த்து, என்னாச்சுப்பா என்றாள். ருத்ரன் ஏன் ஆருவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாரு என்று அழுதாள். நடந்ததை கூறியவுடன், எனக்கு அப்பவே தெரியும், ருத்ரன் ரொம்ப நல்லவர், அவருக்கு யாராவது கஷ்டப்பட்டா தாங்கவே முடியாது என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். ஜனனிக்கு ஒன்றும் புரியவில்லை. லூசு என்று கூறிவிட்டு இவளும் சென்று விட்டாள். இரவில் அனைவரும் சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றனர். ஆருவிற்கு பல கேள்விகள் எழுந்தன. அவர் என்னை ஏன் விரும்பினார்? என்னிடம் ஏன் கோபப்பட்டார்? என்னை ஏன் விட்டு சென்றார்? இப்போ என்னிடம் ஏன் அக்கறை காட்டுகிறார்? என்னிடம் ஏன் உரிமையாக பேசுகிறார் என்று பல கேள்விகள். இங்கிருந்து செல்லும் பொழுது இந்த கேள்விகளுக்கு விடையில்லாமல் செல்லக்கூடாது என்று முடிவெடுத்து தூங்க ஆரம்பித்தாள். அன்று இரவு பிரகாஷ் அனைவருக்கும் பார்ட்டி கொடுத்தான். ருத்ரன் மற்றும் ரகுவும் அதில் கலந்து கொண்டனர். ஆருணிதாவை பார்த்தது முதல் ருத்ரனின் மனம் அவள் புறம் சாய ஆரம்பித்தது. அதனால் ருத்ரனுக்கு அவன் மீதே கோபம். பிரகாஷ் மற்றும் ரகு கொஞ்சமாகத்தான் குடித்தனர். ஆனால் ருத்ரன் அவன் மனதின் வலி தாங்க மாட்டாமல் கொஞ்சம் அதிகமாக குடித்து விட்டான். அனைவரும் உறங்க சென்று விட்டனர். ருத்ரன், பிரகாஷ் மற்றும் ரகு மொட்டை மாடியிலேயே படுத்து கொண்டனர். ருத்ரன் உளர ஆரம்பித்தான். அவன் மனதில் பல மாதங்களாக பூட்டி வைத்ததெல்லாம் உளறினான். பிரகாஷ், என்னடா மச்சி, நீ ஆகாஷ் மாதிரியே பேசுகிற. நானும் உனக்கு ஆகாஷ் போல தாண்டா ருத்ரா. ஆமால, மறந்துட்டேன்டா. சரி ருத்ரா, மணி ஆச்சு, தூங்கு, காலையில் பேசிக்கலாம். இல்லை இல்லை, என்னடா மச்சான், மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா, அப்படியே செத்துடலாம் போல இருக்குடா. என்ன மச்சி இப்படியெல்லாம் சொல்கிற? உன் மனசுக்கு நீ நல்லா இருக்கணும்டா, நீ வேற விளையாடாதடா என்று விரக்தியாக ஒரு புன்னகை ருத்ரன் உதட்டில். அவள் ஏன்டா என் கண்ணில் மறுபடியும் பட்டா? நான் அவளை ரொம்ப வெறுக்கிறேன், ஆனால் என் மனசும் உடம்பும் அவளை தேடுதுடா. என்னோட காதலை ஏன் அவள் புரிஞ்சிக்கல? என்ன ருத்ரன், லவ் பண்ணுறீங்களா என்று ரகு கேட்டான். ரொம்ப லவ் பண்ணுறேன். ஷீ இஸ் மை லைஃப், ஷீ இஸ் மை ஒய்ஃப், ஷீ இஸ் மை எவ்ரி திங், பட் ஷீ கில்லிங் மீ. என்னாச்சுடா? ருத்ரன் அனைத்தையும் கூறினான். தன் மன வேதனைகள் அனைத்தையும் கூறினான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் அவளை பார்த்தது, பேசியது, விரும்பியது, சண்டை போட்டது, அவன் வெளிநாடு போனது, திரும்ப அவளை சந்தித்தது என்ற அனைத்தையும் கூறினான். இதை கேட்ட பிரகாஷிற்கு ஏதோ ஒன்று இடித்தது. இந்த கதையை கேட்ட ரகுவும் மனம் வருந்தினான்.
ரகுவின் கண்களும் கலங்கிவிட்டன. அப்பொழுது அங்கிருந்த ருத்ரனின் பர்ஸை கையில் எடுத்த ரகு அதை திறந்து பார்த்தான். அவ்வளவுதான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ருத்ரன் ப்ரோ, ஹனி தான் உங்களோட லவ்வரா? ஹனியா? டே ரகு, அவளை அப்படி கூப்பிடாதடா. அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவள் எனக்கு மட்டும்தான். ஷீ இஸ் மை ஒய்ஃப் என்றான். பிரகாஷ் ரகுவை பார்க்க ரகு பர்சில் உள்ள ஆருவின் புகைப்படத்தை காட்டினான். பிரகாஷுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. ஒரு முடிவை எடுத்து விட்டான் பிரகாஷ். பிரகாஷ், அன்னைக்கு அவள் மலையில் நனைஞ்சு மயங்கிட்டாடா. நான் தான் போய் தூக்குனேன். நான் தொட்டதும் அவன் மாமான்னு சொன்னாடா. அப்போ அவள் என்னை மறக்கலை தானே என்றான் ருத்ரன். இல்லை ருத்ரன், அவளால் உன்னை மறக்க முடியாது. என்னாலேயும் அவளை மறக்க முடியாது. அப்படி ஒரு நிலை வந்தால் நான் செத்து போயிடுவேன். பிகாஸ் ஐ லவ் ஹர். குட்டி, ஐ லவ் யூ டி. ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐ வாண்ட் யூ டி என்று கூறியபடி உளறிக்கொண்டே படுத்து விட்டான். ரகுவும் உறங்கிவிட்டான். பிரகாஷ் தன் மொபைலை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் செய்தான். ஹாய்டா மச்சி. ஹாய் மாப்ள, எப்படிடா இருக்க? ஐ ஆல்வேஸ் ஃபைன்டா. நான் பேசுவதை கொஞ்சம் கேளு. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம். மரியாதையாக நான் அனுப்புகிற அட்ரஸ்க்கு நாளைக்கு மறுநாள் வர்ற என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். ஏதாவது செய்யணுமே. மறுநாள் பொழுது விடிந்தது. ருத்ரனுக்கு ஒரே தலைவலி. ரகு காப்பி கொண்டு வந்து கொடுத்தான். அவனை முறைத்து கொண்டே வாங்கி பருகினான் ருத்ரன். ஏனென்றால் நேற்றைய நிகழ்வுகள் எதுவும் ருத்ரன் நினைவில் இல்லை. பிரகாஷ், ரகு மற்றும் ருத்ரன் மூவரும் தோட்டத்திற்கு சென்றனர். இது தெரியாமல் ஆரு, பவித்ரா மற்றும் ஜனனி அவர்களும் தோட்டத்திற்கு சென்றனர். ஒரு முக்கியமான வேலை இருப்பதாக கூறி பிரகாஷ் ஜனனியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். போகும்போது ரகுவிடம் பவித்ராவை அழைத்து கொண்டு கிளம்பிவிடு என்று கூறிவிட்டு சென்றான். ஆருவை பற்றிய எல்லா விஷயத்தையும் ஜனனியிடம் பிரகாஷ் கூறிவிட்டான். அதனால் அவளும் இவர்கள் இணைவதற்கு உதவி புரிகிறாள். ருத்ரனையும் ரகுவையும் ஜனனியும் பவித்ராவும் பார்த்துவிட்டனர். ருத்ரனை பார்த்த பவித்ராவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஐயோ ருத்ரன், ருத்ரன், கடவுளே உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயோ இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. இங்கே ருத்ரனை பார்த்ததிலிருந்து எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. கடவுளே, இதுதான் உன்னுடைய திருவிளையாடலா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது என் மனசில் உள்ளதை ருத்ரனுக்கு புரிய வச்சிடுவேன் என்று மகிழ்ச்சியில் குதித்து கொண்டிருந்தாள் பவித்ரா. அவளை பார்த்த ஆருவிற்கு கோபம் தாங்கவில்லை. பவித்ராவை பார்த்து முறைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் இதை அறியாத பவித்ரா ருத்ரனை நோக்கி ஓடினாள். மூச்சு வாங்க ருத்ரன் அருகில் சென்றவள் ஹாய் என்றாள். பதிலுக்கு ஹாய் என்றான் ருத்ரன். ஆரு இவர்களை பார்த்து முறைத்து கொண்டே இவள் அருகில் வந்தாள். ருத்ரன், வாங்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் என்றாள் பவித்ரா. ருத்ரனோ, இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் பாருங்க என்று தன் மொபைலில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். ரகுவிடம் சென்ற ஆரு, ரகு, என்னை கொஞ்சம் வீட்டில் விடுறீங்களா என்றாள். அவ்வளவுதான். ருத்ரன் கடுப்பாகிவிட்டான். ஏய், நீ வீட்டுக்கு போகணும்னா நீ மட்டும் போக வேண்டியது தானே, அவனை ஏன் கூப்பிடுற? இல்லை, இந்த பொண்ணை கூப்பிட்டு போக வேண்டியது தானே. பொண்ணுங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களே என்று சீறினான். ருத்ரன், நீங்கள் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவள் யார் கூட போனால் உங்களுக்கு என்ன என்றாள் பவித்ரா. அவ்வாறு கூறவும் ருத்ரன் அவளை தீப்பார்வை பார்த்தான். ரகுவோ, இந்த பவித்ராவை இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடுவா போலையே. கடவுளே கருப்பா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா அந்த பவித்ரா பொண்ணு உனக்காக மொட்டை போட்டு காவடி தூக்குவாப்பா என்று வேண்டிக் கொண்டான். யாரும் வர வேண்டாம், எனக்கு 2 கால் இருக்கு, நானே போய்க்கிறேன் என்று கூறினாள் ஆரு. அதற்கும் ருத்ரனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன் நீ மட்டும் தனியாக எப்படி போவ? நில்லு, நானும் வர்றேன் என்றான். 2 கைகளையும் தலையின் மேல் குவித்து கும்பிடுவது போல் செய்தவள், ஐயா சாமி, எனக்கு யார் தயவும் தேவையில்லை, நானே போயிடுவேன் என்று கூறி நடக்கத் தொடங்கினாள். வேகமாக ஓடி சென்ற ருத்ரன் அவள் கையை பிடித்து கொண்டான். என்னடி திமிரா? சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கும் போற? இங்கே பாருங்க மிஸ்டர், இந்த டீ போடுற வேலையெல்லாம் வேண்டாம். ஆமாம், மேடம்க்கு நான் டீ போட்டால் தான் பிரச்சனை. வேற எவனாவது அப்படி கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ஏன் கட்டி பிடிச்சிட்டு கூட நிற்பீங்க என்றான். அவன் இவ்வாறு கூறவும் ஆருவிற்கு உடல் எல்லாம் கூசுவது போல் இருந்தது. 2 காதுகளையும் 2 கைகள் கொண்டு மூடியவள், நிறுத்துங்க, இதுக்கு மேலே பேசுனீங்க நடக்கிறதே வேற என்று கத்தினாள். என்னடி பண்ணுவ? என்னை என்ன பண்ண முடியும் உன்னால?
நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன். என்ன ஒரு நடிப்புடி, அப்படியே தத்ரூபமாக நடிக்கிறியே. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் சண்டை போடுவதை பார்த்து கொண்டு நின்றிருந்த பவித்ராவோ, இதுக ரெண்டு என்ன மெண்டலா, எதுக்கு இப்படி அடிச்சுக்குதுங்க என்று இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். ரகு பவித்ராவை இழுத்து கொண்டு ஒரு ஓரமாக சென்றவன், தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்றான். அவ்வளவுதான். பவித்ரா வாயை மூடிக்கொண்டாள். பவித்ராவின் மனம் குமுறிக்கொண்டிருந்தது. அப்போ அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? என் காதல் கருவறையிலேயே கருகி போச்சா? என் காதல் தோத்து போச்சா? ஐயோ கடவுளே, இதை எப்படி நான் தாங்குவேன்? இப்படியே நான் இந்த பூமிக்குள்ளே போயிடக்கூடாதா? இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கேன் என்று டயலாக் பேசினாள். அதை கேட்ட ரகு அவள் தலையிலேயே ஒரு போடு போட்டு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை மச்சி, வா பிரியாணி வாங்கி தர்றேன் என்றான். உடனே அவள் முகமெல்லாம் பிரகாசமாகி, நிஜமாவா என்று வாயை பிளந்தாள். ஆமாம், சீக்கிரம் வந்தால் வாங்கி தருவேன், இல்லைனா இப்படியே புலம்பிக்கிட்டே கடை என்றாள். நோ நோ, சோறு தான் முக்கியம். இந்த ருத்ரன் இல்லைனா ஒரு பத்ரன், ஆனால் பிரியாணி இல்லைனா சாம்பார்லாம் என்னால் சாப்பிட முடியாதுப்பா என்றவள் வாடா போகலாம் என்று அவனை இழுத்து கொண்டு சென்றாள். இங்கே ஆறுவோ? என்னது, நான் நடிக்கிறேனா? நீங்கள் தான் நடிக்கிறீங்க. என்னை சுற்றி சுற்றி வந்தீங்க, காதல் சொன்னீங்க, அமைதியாக இருந்த என் மனசில் ஆசையை வளர்த்தீங்க, என்னை உங்களை விரும்ப வச்சிங்க. திடீர்னு ஒரு நாள் என்னை திட்டிட்டு போயிட்டீங்க. அப்புறம் நான் இருக்கேனா இல்லை செத்தேனான்னு கூட கண்டுக்கலை என்றாள். என்ன, நானா விட்டுட்டு போயிட்டேனா? போக வச்சதே நீதானடி. எவனாவது என்னை விட பெட்டராக கிடச்சிருப்பான், அதான் என் வாழ்க்கையில் விளையாடிட்ட. நிறுத்துங்க, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க. யூ ஆர் தி சீட்டர், யூ ஆர் தி லையர், யூ ஆர் தி ஃப்ராட், ஐ ஹேட் யூ என்று கத்தினாள். அவளின் காதலின் மீது பழி போடவும் அவளால் தாங்க முடியவில்லை. அவள் காதலை கடைசியில் பொய் என்று சொல்லிவிட்டான். இவனிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்பதற்கு செத்து போகலாம் என்றிருந்தது அவளுக்கு. அவ்வளவுதான். ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். மெல்லிய தேகம் கொண்ட அவள் கீழே விழுந்தாள். உதடு கிழிந்து ரத்தம் கசிந்தது. காதில் விட்டில் பூச்சி சத்தம் கேட்டது என்றால் கண்கள் முன் காணல் பறந்தது. ருத்ரன் உத்கிர கோபத்தில் இருந்தான். குனிந்து அவள் முடியை கொத்தாக பற்றியவன், என்னடி சொன்ன? நான் பொய் சொன்னேனா? நான் உன்னை ஏமாத்தினேனா? உன்னால் எப்படிடி இப்படி சொல்ல முடியுது? என் காதல் பொய்யா? உன்னை அப்படியே கொல்லணும் போல இருக்குடி என்று சொன்னவன் அவள் வலி நிறைந்த பார்வையை பார்த்து அவள் முடியை விட்டு விலகி நின்றான். எழுந்து நின்றவள் அவனையே பார்த்தாள். அவள் இமைகள் இம்மியும் அசையவில்லை. என்னடி என்று உருமினான் ருத்ரன். என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க என்று கேட்டாள். ஏய், இன்னொரு முறை அறை வாங்கினா செத்து போயிடுவ, மரியாதையாக போயிடு. பரவாயில்ல, நான் செத்து போகிறேன், பட் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க என்று நீண்ட நாட்களாக தன் மனதில் இருந்த கேள்வியை கேட்டாள் ருத்ரனிடம். அவள் உடலில் உள்ள பலம் எல்லாம் வடிந்து போனது. நடக்க முடியாமல் நடந்து ருத்ரன் அருகே வந்தவள் ருத்ரனின் சட்டையை பற்றி உலுக்கினாள். என்னை ஏண்டா விட்டுட்டு போன என்று கதறினாள். ருத்ரனே ஒரு நிமிடம் திகைத்து விட்டான். அவன் அறிந்த ஆறு இப்படி கிடையாது. அவளுக்கு அதிர்ந்து கூட பேச தெரியாது. சொல்லுடா, என்னை ஏண்டா விட்டுட்டு போன? என்னை மறந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? செத்து போன நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்போவே என் உயிரை விட்டுருப்பேனே. என்னை பார்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னேன். அன்னையிலிருந்து நான் ஒரு நடைபிணமாக தானே இருந்தேன். இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. அந்த நேஹா உனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம்னு சொன்னாலே, அதை நான் நம்பலை. ஏன், கூட நீ சேலை எடுக்க போன ஃபோட்டோ காட்டினாலே, அப்போவும் நான் உன்னை சந்தேகப்படலையே. அன்னைக்கு நைட்டு ஏதோ மனசு கேட்காம என்னை மறந்துட்டியான்னு கேட்டேன். அதுக்கு போய் என் மேலே கோவப்பட்ட. அப்படி இருந்தும் உனக்கு எத்தனை கால், எத்தனை மெசேஜ் பண்ணியிருக்கேன், எடுத்தியா? இல்லையே. அடுத்த நாளே ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்தேனே, அப்போ கூட உனக்கு என் ஞாபகம் இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டில் என் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு ஆகாஷ் அண்ணா ஃபோனில் இருந்து கால் பண்ணால் அதையும் நீ எடுக்கலை. கடைசியாக என்னை வந்து திட்டிட்டு என்னை கை கழுவிட்டு போயிட்ட. ஏன்னு கூட தெரியாமல் என்னமோ பித்து பிடிச்சி பைத்தியமாக அலையிறேன். இவ்வளவு அடி விழுந்தும் ஏண்டா என் உயிர் என்னை விட்டு போக மாட்டேங்குது? எனக்கு வாழ்கிற ஆசையே இல்லைடா. இப்போவே சாகணும் போல இருக்குது. என்னை கொன்றுடா. உன் கையாலேயே என்னை கொன்று. ஒரேடியாக போயிடுறேன். உன் கூட வாழத்தான் முடியலை. உன் கையால் உன் மடியில் செத்த சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டும். ப்ளீஸ் என்னை கொன்று என்று கெஞ்சினாள், கதறினாள்.
அம்மா சொன்னாங்கன்னு தான் இந்த மேரேஜ்க்கே வந்தேன். ஆனால் உன்னை இங்கே பார்ப்பேன்னு நினைக்கலடா. என் மனசு உன் பின்னாலேயே அலையுதே. என் உணர்வுகள் உன்னை தேடுதே. அதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையா? எத்தனை முறை சாகலான்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடி வருவேன்னு தான் உயிர் வாழ்கிறேன். ஆனால் இப்போ என்னால் முடியலை என்று கதறியவள் அவன் முன்பே மண்டியிட்டு அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுதாள். பாவம், இவர்களை அழைக்க வந்த பவித்ரா மற்றும் ரகுவின் கண்களே கலங்கிவிட்டன. அழுதாள் அழுது கொண்டே இருந்தாள். தன் மொபைலை எடுத்து அவள் நம்பரில் இருந்து வந்த செய்தியையும் ஃபோட்டோவையும் அவளிடம் காட்டினான். அதை படித்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள். ஏனென்றால் அவளிடம்தான் ஃபோன் இல்லையே. நோ, இது நான் அனுப்பலை. இல்லை, இது நான் அனுப்பலை. சத்தியமாக நான் அனுப்பலை. என்னை நம்புங்க. நமக்குள்ளே சண்டே வந்த மறுநாளே என் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு. ஆகாஷ் அன்னைக்கிட்ட கூட கேட்டு பாருங்க ப்ளீஸ் என்று அழுதாள். வாழ்வே வெறுத்து போன நிலையில் இருந்தாள். வெகு நாட்களுக்கு பின் ஆகாஷ் நம்பருக்கு கால் செய்தான். அடுத்த வினாடியே ஃபோன் கால் எடுக்கப்பட்டது. ஹலோ மச்சி, எப்படிடா இருக்க? என்று மட்டும் சொன்னவன், சரி கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்று கூறினான். சொல்லு மச்சி, இவ்வளோ நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்க. நீ கேட்குற கேள்வி எதா இருந்தாலும் பதில் சொல்ல அடியேன் தயாராக இருக்கிறேன் என்றான் சூழ்நிலை புரியாத பைத்தியக்காரன். உனக்கு வாயில் தாண்டா சனி உட்காந்துருக்கு ஆகாசு. சொல்லு மச்சி, இவ்வளோ நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்க. நீ கேட்குற கேள்வி எதா இருந்தாலும் பதில் சொல்ல அடியேன் தயாராக இருக்கிறேன் என்றான் சூழ்நிலை புரியாத பைத்தியக்காரன். உனக்கு வாயில் தாண்டா சனி உட்காந்துருக்கு ஆகாஷ். சொல்லு மச்சி, ஆருணிதா ஃபோன் தொலைஞ்சு போச்சா? ஆமாடா. எப்போவென்று அவன் விளக்கினான். அப்புறம் மச்சி, அன்னைக்கு உனக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன், அதை பார்த்தியா? எதில் அனுப்புன? மெயில்லடா. சரி பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். தன் காதலை இப்படி நிரூபிக்க வேண்டியிருக்கே. அப்போ அவர் என்னை நம்பவே இல்லையா? நான் இவரை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்பவே இல்லையே. இவரையும் இவரோட காதலையும் முழுசாக நம்பினேனே. அப்போது இவர் என்னை சந்தேகப்பட்டாரா? அவ்வளவுதான். ஆருவிற்கு உலகமே நின்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு. ஆருவின் எண்ணங்களை பற்றி அறியாத ருத்ரனோ தன் மெயிலில் உள்ள வீடியோவை திறந்து பார்த்தான். பார்த்தவன் அதிர்ந்து போனான். அதில் அவள் இருந்த கோலம் அவன் மனதை பிசைந்தது. அப்போ இந்த மெசேஜ், ஃபோட்டோ எல்லாம் யார் அனுப்பியிருப்பார்கள் என்று எண்ணியவன் அப்பொழுதுதான் ஆருவை பார்த்தான். அவன் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்க ஆரு வேறொரு முடிவுக்கு வந்திருந்தாள். தன் கண்களை அழுந்த துடைத்தவள் எழுந்து ருத்ரனை நோக்கி வந்தாள். அவன் முன் வந்து நின்றவள், என்ன சந்தேகப்பட்டீங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். இல்லை என்று கூறி அவளை தொட வந்தான். வேகமாக பின்னே நகர்ந்தாள். போதும், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். இனி எதையும் என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் என்றவள் ஆழ்ந்து மூச்சினை இழுத்து விட்டு தன் கழுத்தில் கிடந்த ருத்ரனின் செயினை கழட்டினாள். ருத்ரன் அதிர்ந்து விட்டான். அதை ருத்ரனின் கரத்தில் வைத்தவள், இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனிமே நான் உங்களை எந்த விதத்திலும் தொல்லை செய்ய மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். ஆருவின் பின்னே ஓடினான். அவள் இருக்கும் நிலையில் அவளை தனியே அனுப்ப பயந்தான். அவள் நடந்து கொண்டே இருந்தாள். அவள் அருகே வந்தவன், நில்லு, நடந்தே எப்படி வீட்டுக்கு போவ என்று கேட்டான். ஆனால் அவள் காதில் அவன் பேசியது விழுந்ததாகவே தெரியவில்லை. ரகு, நீ பவித்ராவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போ என்றவன் ஆறு கூடவே நடந்தான். அவள் பிரம்மை பிடித்தவள் போல் இருந்தாள். என்ன பண்ணுகிறோம், எங்கே போகிறோம் என்று தெரியாமல் நடந்தாள். அங்கே வந்த ஆட்டோவை நிறுத்தியவன் அவளை பிடித்து இழுத்து உள்ளே ஏற்றினான். எந்தவித எதிர்ப்பும் இன்றி அந்த ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். அவள் நிலையை கண்டவனுக்கு யாரோ இதயத்தில் ஈட்டியை வைத்து குத்தியது போல் வலித்தது. உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதால் தன்னை திடப்படுத்தி கொண்டான். வீடு வந்ததும் இயந்திரம் போல் உள்ளே சென்றாள். ஆட்டோவை அனுப்பிவிட்டு தன் அறையினுள் நுழைந்தான் ருத்ரன். உள்ளே செல்லும் முன்பு ஆருவின் அறையை எட்டி பார்த்தான். கதவு திறந்திருந்தது. விட்டத்தை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆரு. ருத்ரனுக்கு மனதே கேட்கவில்லை. அவனுக்குள் வெறி அதிகமானது. இதற்கு யார் காரணம்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இந்த ருத்ரன் யாருன்னு தெரியும் என்று நினைத்தவன் ஆருவின் பழைய எண்ணிற்கு மீண்டும் அழைத்தான். ருத்ரன் அழைப்பை கட் செய்த நேகாவிற்கு உள்ளுக்குள் பயம் பிடித்து கொண்டது. சுவிட்ச் ஆஃப் செய்தால் சந்தேகம் வந்துவிடும் என்று எண்ணியவள் மெசேஜ் அனுப்பினாள். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்? உங்களை பிரிந்த பின்புதான் என் லைஃப் நல்லா இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார். உங்களை மாதிரி கோவம் சந்தேகம் எல்லாம் படமாட்டார். ஸோ
இனிமே என் கால் பண்ணாதீங்க. ஓகே என்று பதில் செய்தி அனுப்பியவன் காலை கட் செய்தான். ருத்ரனுக்கு உடனே அது யாரென்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நம்பரை தன் நண்பனிடம் கொடுத்தான். நீ என்ன செய்வன்னு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த நம்பர் எங்கே இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கட்டளை பிறப்பித்தான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் ருத்ரன் இருக்கும் அறையின் கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தவன் திகைத்து நின்றான். ஏனென்றால் அங்கு ராஜா நின்று கொண்டிருந்தான். ஹேய் ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ? ஃபைன். அங்கே நின்றிருந்த பிரகாஷ் ராஜாவை பார்த்தான். மூச்சை நன்கு இழுத்து விட்டவன் ருத்ரன் ஐ எம் சாரி என்றான். ஏன் என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டான் ருத்ரன். கல்லூரியில் தானும் நேகாவும் சேர்ந்து செய்த தவறுகளை எல்லாம் ருத்ரனிடம் கூறியவன் மனம் உவர்ந்து மன்னிப்பு கேட்டான். இவை அனைத்தையும் கேட்ட ருத்ரன் தொப்பென்று கட்டிலில் அமர்ந்து விட்டான். கண்ணெல்லாம் சிவந்து விட்டது. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். கெட் அவுட் ராஜா, இன்னும் 1 செகண்ட் கூட நீ என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது. அதையும் மீறி இங்கே நின்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை என்றான். வாரேன் பிரகாஷ், அகைன் ரியலி சாரி என்ற ராஜா கிளம்பிவிட்டான். ருத்ரன் தோளை தொட்டான் பிரகாஷ். அடுத்த நிமிடம் ருத்ரன் பிரகாஷை கட்டிக்கொண்டு அழுதான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பாறை மனம் படைத்த ருத்ரனையும் இந்த காதல் கரைய வைத்து விட்டது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அவளை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். உயிரோடு அவளை கொன்னுட்டேன்டா. இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன அவள் மன்னிப்பாளானே தெரியலையே. அப்படியே பூமிக்குள்ளே புதைந்து போக மாட்டோமான்னு இருக்கு. அவன் முகத்தில் நான் எப்படிடா முழிப்பேன் என்று அழுதான். தான் அவளை நோகடித்ததை நினைத்து அழுதான். அவளை உயிரோடு கொன்றதை நினைத்து அழுதான். அவனையே அவன் வெறுத்தான் என்றுதான் சொல்லணும். சாரிடி குட்டி, லவ் யூ ஸோ மச். ஆறு உன்னை உண்மையாக நேசிக்கிறாடா ருத்ரா. அதனால் அவள் கண்டிப்பாக உன் பக்கம் நியாயத்தை புரிந்து கொள்வாள், கவலைப்படாத என்று ருத்ரனை தேற்றினான் பிரகாஷ். பிரகாஷ், நான் உடனே கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றவன் பிரகாஷ் ஜனனிக்கு தன் அன்பளிப்பாக 2 வைர மோதிரங்களை பரிசளித்தான். வீட்டில் உள்ள அனைவரிடமும் சொல்லிக் கொண்டவன் ஆறுவையும் இழுத்துக்கொண்டு தான் ஏற்பாடு செய்திருந்த காரில் ஏறி சென்றான் சென்னையை நோக்கி. ஆறு மற்றும் ருத்ரன் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். ருத்ரன் ஏதேதோ பேசி பார்த்து விட்டான். ஆறுவின் காதில் எதுவுமே விழவில்லை. சுற்றியிருப்பது ஏதும் அவள் கருத்தில் பதியவில்லை. அவள் எந்த உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாள் என்று யாராலும் அறிய முடியாது. ருத்ரன் பல வகைகளில் தன் மன்னிப்பை யாசித்து விட்டான் அவளிடம். ஆனால் அவளிடம் எந்த பதிலும் இல்லை. அவன் கண்கள் கலங்கி கண்ணீர் வடிந்தது. அவர்களுக்கும் டிரைவருக்கும் இடையே திரையிடப்பட்டிருந்ததால் முன்னால் எதுவும் தெரியாது. ருத்ரன் ஆறுவையே பார்த்து கொண்டு வந்தான். அவள் கண்ணில் மட்டும் பலவித உணர்வுகள் பிரதிபலித்தது. ஆனால் வேறு எந்த அசைவும் இல்லை. தன் செல்லை எடுத்து தன் பெற்றோருக்கு அழைத்தவன் பல கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு ஆறுவை நெருங்கி அமர்ந்தான். அவள் தோளை பற்றி அவளை தன்மேல் சாய்த்து கொண்டான். அவள் உடல் தூக்கி போட்டது. அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டவன் அவள் காதில் பேசிக்கொண்டே வந்தான். குட்டி, ஐ எம் சாரிடி, என்னை மன்னிச்சிடுடி ப்ளீஸ். ஓ மாமாவை மன்னிக்க மாட்டியா என்று ஏதேதோ பேசினான். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அதை துடைத்து விட்டவன் அவளை பார்த்து கொண்டே வந்தான். இரவில் அவர்கள் ருத்ரன் வீட்டை வந்து அடைந்தனர். வீட்டின் உள்ளே அவளை கைபிடித்து அழைத்து வந்தான். அங்கே ஆறுவின் தாயும் தங்கையும் அமர்ந்திருந்தனர். இவளின் இத்தோற்றத்தை கண்ட ஆறுவின் தாய் அவளை அணைத்து கொண்டு கதறிவிட்டார். இங்கே நடப்பதை பார்த்த நேகா படபடப்பாக எழுந்து நின்றாள். அவளை பார்த்தவன் கண்களில் கொலை வெறி. தன் தகப்பனுக்கு கால் செய்த ருத்ரன் நடந்தவற்றை விவரித்துவிட்டு நேகா மற்றும் ஆறுவின் பெற்றோரை வீட்டிற்கு அழைத்து வரும்படி கட்டளை பிறப்பித்தான். அவன் பெற்றோரும் அவன் சொல்படி செய்தனர். இங்கே ஆறுவின் தாயை சமாதானப்படுத்திய ருத்ரன் ஆறுவை அருகில் இருந்த சோபாவில் அமர வைத்தான். நடுங்கிக் கொண்டிருந்த நேகாவின் அருகே சென்றவன் ஓங்கி ஒரு அறை விட்டான். அவள் சுருண்டு கீழே விழுந்தாள். அவள் முன்பு குனிந்தவன் இன்னொரு அறை விட்டா செத்துடுவ, மரியாதையா அவள் ஃபோனை கொடுத்துட்டு போயிடு என்று கர்ஜித்தான். வேகமாக எழுந்தவள் மொபைலை ருத்ரனிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிட்டாள். அவளை எச்சரித்து அனுப்பி வைத்தான் ருத்ரன். நேகாவின் பெற்றோரிடம் வந்தவன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இவளோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணம் நேகா மட்டும்தான். அதனால தான் அவளை அடிக்க வேண்டியதாக போச்சு. தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. நடந்ததை நினைக்க நினைக்க எனக்கு அவளை கொல்லணும்னு வெறியே வருது. ஆனால் உங்களுக்காக தான் அமைதியாக இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க என்றான்.
பரவாயில்ல ருத்ரன், அவ செஞ்ச காரியத்துக்கு நாங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். ஆனால் நீ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற. எங்களோட வளர்ப்பு சரியில்லை என்று நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீதான்ப்பா எங்களை மன்னிக்கணும் என்று இருவரும் ருத்ரனிடம் மன்னிப்பு கேட்டனர். ஐயோ, என்ன அங்கிள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க என்றவன், இனிமேலாவது அவளை எந்த தப்பும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க என்று கூறினான். ஆருவின் தாயிடம் சென்றவன் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. என்ன தம்பி என் காலில் எல்லாம் விழுறீங்க, முதல்ல எந்திரிங்க தம்பி என்றார் ஆருவின் தாய். என் மகளோட வாழ்க்கையில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா தம்பி. அவளோட சந்தோஷம், உலகம் எல்லாமே நீங்கள் தானு. அவளோட இந்த நிலையை பார்த்தது எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னொரு கஷ்டத்தை தாங்க அவளால் முடியாதுப்பா என்று கண்ணீர் வடித்தார். அத்தை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா ஆருவை நான் இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே அவள் கஷ்டப்படுறதை என்னாலையும் தாங்க முடியாது என்று கூறினான். இப்போ எப்படி தம்பி என்று ஆருவின் தாய் தயங்கினார். அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையும் சந்தோஷமும் தான் நமக்கு முக்கியம். உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றனர் ருத்ரனின் பெற்றோர். ஆருவின் தாயின் சம்மதம் கிடைத்தவுடன் தனது அறையை நோக்கி ஓடினான் ருத்ரன். கீழே வரும்பொழுது அவன் கையில் தாலியுடன் வந்தான். அவன் ஆருவிடம் மனதை பறிகொடுத்த உடனே இந்த தாலியை வாங்கி வைத்து விட்டான். அந்த நேரம் பார்த்து அவர்கள் பின்னால் ஒரு குரல் கேட்டது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்களும் இருந்து எங்கள் மகளை ஆசீர்வதிச்சுட்டு போகிறோம் என்றனர் நேகாவின் பெற்றோர். உடனே ஆருவின் தாய், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உள்ள வாங்க என்று கூப்பிட்டார். அவர் அழைப்பதை பார்த்த ருத்ரனின் பெற்றோர் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். சாமி முன்பு இருவரின் பெற்றோர் மற்றும் நேகாவின் பெற்றோரின் ஆசிர்வாதத்துடன் அவள் கண்களை பார்த்த வண்ணம் அவள் கழுத்தில் தானே தாலியை அணிவித்து 3 முடிச்சுக்களையும் தானே போட்டான் ருத்ரன். அப்பொழுது ஆருவின் உடல் சிலிர்த்தது. அதை ருத்ரனால் உணர முடிந்தது. அவள் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்தவன் அனைவர் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். ஆருத்ரன், ஆருணிதா காதல் கதை தொடரும்.